எல்லாருக்கும் வணக்கங்க. ஒரு கேஜி அயிலா வாங்கியிருக்கிறேன். அது ஃப்ரை பண்ணுறது எப்படின்ட்டு உங்களுக்கு காட்ட போகிறேங்க. 4 ஸ்பூனு மிளகாய்த்தூள் சேர்க்க போகிறேங்க. இதில் ரெண்டு ஸ்பூனு மிளகுத்தூள், 1 ஸ்பூனு மஞ்சள் தூள், 1 லெமன் ஊற்ற போகிறேன். ஒரு ஸ்பூன் உப்பு நம்மளுக்கு எவ்வளோ கரெக்டாக இருக்குதுன்ட்டு அதுக்கப்புறம் பார்த்து கூட நம்ம சேர்க்கலாம். இப்போ இதெல்லாம் மசாலா மிக்ஸ் பண்ண போகிறேன். இது நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். இதில் லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கரெக்டாக நம்ம அது மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி நல்லா உள்ளெல்லாம் போன மசாலா இது மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு ஒரு 10 நிமிஷம் கழிச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். உப்பு பத்தலைன்னா நம்ம ஒரு வாட்டி பார்த்துட்டு கூட இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம பண்ணுறது நல்லா அந்த மீனுக்குள்ளே எல்லாம் மசாலா போயிருக்கணும். நல்லா மசாலா எல்லாம் அந்த மீனுக்குள்ளே போகணும். அப்போ தான் அது உப்பு காரம் க்ளீனாக இருக்கும். பாருங்கள், இப்படி மிக்ஸ் பண்ணி வைக்கணும். ஃபுல்லாக அதுக்குள்ளே போகணும். இப்படி கட் பண்ணி வைக்கணும் மீன் கொஞ்சம் கொஞ்சமாக. 4 ஸ்பூனு 5 ஸ்பூன் கூட எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. மீன் போட போகிறேன். நல்லா பார்த்து நிதானமாக போடணும் மீன். இதுக்கு ஒரு சைடு நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிட்ட பிறகு நம்ம எடுத்து திருப்பி போடணும். மீன் போடும்போது ஜாகிரதையாக பார்த்து போடணும். இப்போ நான் மீன் திருப்பி போட போகிறேன். ரோஸ்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். நான் இப்போ கரெக்டாக ரோஸ்ட் ஆகிருக்குது. ரோஸ்ட் பண்ணும்போது தீ வந்துட்டு கொஞ்சம் மிதமாக வச்சுக்கினா போதும், கூடுதல் வைக்கக்கூடாது. அது ரொம்ப தீஞ்சிடும். இப்போ கரெக்டாக இருக்குது இந்த ரோஸ்ட்டு. இப்போ ரோஸ்ட் ஆகிடுச்சுங்க. இப்போ நான் மீன் எடுக்க போகிறேன். உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்கள். மீன் ரொம்ப நல்லா வந்துடுது. இப்படி இதே மாதிரி தான் நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கணும்.